சரிடா, அல்லாத அல்லாத அல்லாத. அம்மா இங்க தானே இருக்கேன். ஏ மலரு, டிஃபன் பாக்ஸ் ரெடியா? கட்டிட்டியாடி? கட்டிட்டேங்க. சரி சரி, இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் சாயங்காலம் லேட்டா தான் வருவேன். சரிங்க. அப்புறம் நம்ம பெரிய பையனோட ஸ்கூல் ஃபீஸ் என்னாச்சுங்க? நான் என்னதான் பண்ணுவேன், எவ்வளவு சுமையை தான் தாங்குறது? ஸ்கூல் ஃபீஸு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை. ஐயோ, கேட்டிருக்கேன் ஃப்ரெண்டு கிட்ட, பாப்போம் கிடைக்குதான்னு. என்னங்க பண்றது, நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டியே ஆகணுமா? ஸ்கூல்ல இருந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் ஒரு ஆளு தான் சம்பாதிக்கிறேன், நீயும் சும்மா கிடக்குற. நான் ஒரு ஆளு சம்பாரிச்சு என்னென்னலாம் பாக்குறது? நீயும் பிஇ படிச்சேன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணேன், வேலைக்கு போவேன்னு பார்த்தா ஒன்னுத்துக்கும் போறதில்ல. நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, வேலைக்கே போக முடியல. அடுத்தது இடுப்புல ஒரு குழந்தை, நான் எங்க போறது? குழந்தைய யார் பாத்துக்குவா? ஆவுனா இதை ஒன்று சொல்லிடு. சரி சரி, நான் வரேன், ஏதாவது ஏற்பாடு பண்ண பாக்குறேன். நான் என்னத்த செய்வேன்? நானும் தான் படித்தேன், கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போகணுன்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு. நான் எங்கே போகிறது? இந்த குழந்தைங்கள விட்டுட்டு இதெல்லாம் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாரே. ஆவுனா குத்தி காட்டுறாரு, நீ சம்பாதிக்கிறியான்னு. நான் என்னத்தை சம்பாதிக்கிறது? ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ மேடம், நாங்கள் ஆன்லைன் கேசடிங்கிற கம்பெனிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், எங்களுக்கு ஆன்லைன்லேயே ஒரு ஜாப் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா? இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? ஈஸி தான் மேடம், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நல்லா ஏர்ன் பண்ணலாம் வீட்டில் இருந்தே. இல்லை மேடம், அதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் வேணாம். மேடம், நான் ஃபஸ்ட்டு என்ன ஜாப்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா நோ வரி. ஓகேயா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா மேடம்? இவங்க சொல்கிறதும் கேட்டு பார்ப்போமா? அவர் வேற எனக்கு வேலை இல்லைன்னு குத்தி காட்டுறாரு. சரி, என்னன்னு தான் கேட்போமே. சரி சொல்லுங்கள் மேடம், என்ன ஜாபு? மேடம், அதுக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும். சரிங்களா? நான் ஒரு 10 லிங்க் தருவேன். அந்த லிங்க்கை நாங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒவ்வொரு லிங்க்குக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் 50 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை லிங்க் வேணாலும் கிளிக் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். உங்களால் இதை பண்ண முடியுமா மேடம்? என்ன மேடம் சொல்கிறீங்க, நிஜம்தானா? எஸ் மேடம், நிஜம்தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம், அது உங்கள் இஷ்டம். மேடம், இதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஏதாவது அமௌண்ட் கட்டணுமா? அப்படின்னா எனக்கு வேணாம் மேடம். நோ மேடம், இது நோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நாங்கள் சொல்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்களா மட்டும் போதும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உடனே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ட்ரை பண்ணுறீங்களா மேடம்? ஓகே, இது வேற இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். சரி மேடம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு லிங்க் அனுப்புகிறீங்களா? ஓகே மேடம், உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்புகிறேன், அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா மேடம்? தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ. அனுப்பிவிடுங்க. ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தில் ஒரு ஆன்லைன் ஜாப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணி பார்ப்போம். ஏதாவது நல்லபடியாக காசு சம்பாதிக்கணும், அவருக்கும் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். கடவுளே, அவங்க சொன்ன மாதிரியே அப்ளிகேஷன் வந்துருச்சு, ஃபில் பண்ணி அனுப்புவோம். அவங்க சொன்ன மாதிரி லிங்க் வந்துருச்சே, கிளிக் பண்ணுவோம். எப்படியோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம பண்ணிட்டோம். அமௌண்ட் ஏறுதான்னு பார்ப்போம். ஹலோ மேடம், நான் சொன்ன மாதிரி கிரெடிட் ஆயிடுச்சா? நீங்கள் லிங்க்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்கள் அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கணுமே. ஆயிடுச்சா? ஆமாம் மேடம், ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே கிரெடிட் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம், உங்களை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். சரியா? அதில் நிறையா மெம்பர்ஸ் உங்களை மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமேல் லிங்க் அந்த குரூப்பில் தான் வரும், அதை நீங்கள் டச் பண்ணி ஓகே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். ஓகேவா மேடம்? ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்பா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. இதை வச்சு கொஞ்சம் வீட்டு செலவெல்லாம் மேனேஜ் பண்ணலாம். அப்பா, இன்றைக்கி மட்டும் நம்ம 450 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். திரும்ப நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அவர்கிட்ட சொல்லாமா வேணாமா பார்ப்போம். ஏங்க, சாப்பாடு நல்லா இருக்காங்க? நல்லா இருக்கு. அப்புறம் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கேட்டேல, என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி உன் அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிருக்கேன். சரியா? அதை உடனே நாளைக்கு போய் கட்டிடு. என்னங்க, கடனா வாங்கினீங்களா? ஆமா, என்ன பண்றது, 5 வட்டிக்கு கடன் வாங்கினேன், வேற வழி இல்லை. சரி, உன் அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிருக்கேன், நாளைக்கு எடுத்து கட்டிடு. சரியா? சரிங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு?
இன்னைக்கு ஆன்லைன் கேசடின்னு ஒரு கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்கங்க. ஆன்லைன் ஜாபு சொன்னாங்க. அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏ மலரு, எதுக்கு அதெல்லாம் நீ ட்ரை பண்ற? தேவையில்லாத அதை கட்டு இதை கட்டும்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? இல்லைங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாதுங்க. இன்னைக்கு மட்டும் நான் 450 ரூபா சம்பாரிச்சேன் தெரியுமா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். என்ன சொல்ற, நிஜம்தானா? ஆமாங்க, நல்ல ஜாப்பு தான். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ணுறது தான். ரொம்பவும் வேலை இல்லை. வீட்டையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துக்கிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சம் நானும் வீட்டு செலவெல்லாம் சமாளிச்சிருவேலைங்க. சரி, என்னமோ பண்ணு. ஆனா ஜாக்கிரதையா இரு, யாரையும் நம்பாத. காசு எதுவும் கொடுத்துடாத யாரை கேட்டாலும். சரிங்க. எப்படியோ நமக்கான ஒரு சின்ன வருமானம் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷம். சரி, சீக்கிரம் படுப்போம். காலையில் லிங்க் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மேடம். சீக்கிரம் வேலையை பார்த்தா தான் முடிஞ்ச லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்க முடியும். என்ன மணி 9 ஆச்சு, இன்னும் லிங்க்கை காணோம். வந்துருச்சு லிங்க்கு. வேலையை ஆரம்பிப்போம். குரூப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்க, பரவாயில்லையே, எல்லாருக்கும் காசு கிடைக்குதே. இது நல்ல ஜாபாக தான் தெரியுது. அப்பாடி, 3 லிங்க்கு பண்ணோம், கிரெடிட் ஆகிடுச்சு அமௌண்ட்டு. அடுத்தது என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன இது, புது மெசேஜாக இருக்குது. இது என்னது, லிங்க்லே வேறு மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியலையே. ஏதோ பணம் கட்டணுங்கிற மாதிரி இருக்கே. ஒன்றும் புரியல. அந்த மேடம்கிட்டே கால் பண்ணி கேட்போம். ஹலோ மேடம், நான் மலர் பேசுகிறேன். நேற்று உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன்ல. தெரியுது மேடம், சொல்லுங்கள் மேடம், என்ன விஷயம்? மேடம், அது ஒன்றும் இல்லை. நேற்று வரைக்கும் வேலை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு 10 அப்ளிகேஷன் 10 லிங்க் கொடுத்தீங்க, அதுவும் பண்ணினேன். அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதில் ஒன்றும் புரியல மேடம். அது எதுக்கு அந்த இது? மலர், அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் லிங்கோடு சேர்ந்து நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம் ஷேர் மார்க்கெட்டில். ஓகேவா? அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு 1500 உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? 5 மினிட்ஸில் கிரெடிட் ஆகிடும். மேடம், என்ன சொல்கிறீங்க மேடம்? என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது மேடம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. மலர், அது ஒன்றுமே இல்லை மலர், நீங்கள் பயப்படுற அளவுக்கு. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் உங்கள் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோட ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் நம்பலைன்னா அந்த குரூப்பில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ எங்ககிட்ட சம்பாரிச்சதே ஒரு 1500 இருக்குல்ல, நீங்கள் அதே இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணுறதுனா பண்ணுங்கள் மலர். ஓகேவா? என்ன இந்த மேடம் இப்படி சொல்கிறாங்க? ஆமாம், குரூப்லேயும் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. பேசாமல் ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி, நம்ம சம்பாரிச்சது தானே போட போகிறோம். அந்த 1000 ரூபா போட்டு பார்ப்போம் வருதான்னு. 1000 ருபீஸ் போட்டிருக்கோம், ரிட்டன் வருதா என்னன்னு பார்ப்போம். வந்தால் சரி, வரலன்னா நம்ம சம்பாரிச்சதா 1500 1000 ரூபா போயிடுச்சுன்னு நினச்சிக்குவோம். அவ்வளோதான். அந்த மேடம் சொன்ன மாதிரி 1000 ருபீஸ் போட்டதுக்கு 1500 வந்துருச்சே. அப்போ உண்மைதானா? அதுவும் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துருச்சே. ஓகே, அந்த மேடம்கிட்ட கால் பண்ணி பேசுவோம். மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே 1500 வந்துருச்சு மேடம். தேங்க்யூ. நான் தான் சொன்னேன்ல மலர், நாங்கள் ஜென்யூனாக நடத்திட்டுருக்கோம். ஓகேவா? உங்கள் அமௌண்ட் எங்கேயுமே போகாது, எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, நீங்கள் உங்கள் ஜாபை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அடுத்த லிங்காக வருது. இப்போ ஒரு 4 லிங்க்கு பண்ணிட்டோம். இன்றைக்கி மட்டும் 2500 சம்பாரிச்சிட்டோம். அப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னது இது, அடுத்த லிங்க்கில் 5000 இன்வெஸ்ட் பண்ணால் 10,000 கிடைக்குமா? ஐயோ, இவ்வளோ அமௌண்ட் நம்மள்ட்ட இல்லையே, என்ன பண்ணுறது? இது நம்பலாமா வேணாமா? ஹலோ மேடம், என்ன மேடம் அடுத்த ஷெடியூலில் 5000 இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? மலர், இது ஃபுல்லாக ஜென்யூனாக நடந்துட்டுருக்கு. இது வந்து சாதா பிஸ்னஸ் கிடையாது, இது ஷேர் மார்க்கெட், பெரிய லெவலில் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? சின்னதாக அமௌண்ட் போட்டு எப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை பார்ப்பீங்க? உங்கள் கூட இருக்கிறவங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆன்லைனில், நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க. என்னது இது, இந்த மேடம் இப்படி சொல்கிறாங்க? ஆனால் ஆன்லைனில் இருக்கவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்களே அமௌண்ட்டு. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆனால் நம்மள்ட்ட காசு இல்லையே. 5000க்கு எங்கே போகிறது? இதில் சம்பாரிச்ச 2000 இருக்குது, மீதி 3000க்கு என்ன பண்ணுறது? சரி, அவரே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக போட்டு விட்டார்ல, அதுலேருந்து போட்டு பார்ப்போம். ஓகே, போட்டுட்டோம். வருதா இல்லையான்னு பார்ப்போம். கடவுளே, வந்துடணும் என் காசு.
அப்பாடி நம்ம காசு 10,000 வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். என்னது, அடுத்தது 20,000 இன்வெஸ்ட் பண்ணால் 40,000 எடுக்கலாமா? அவ்வளோ காசு நம்மள்ட்ட இல்லையே, என்ன பண்ணுறது? வேணாம், இதோட விட்டுருவோம். மேடம், நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணலையா? நீங்கள் 20,000 போட்டிங்கன்னா 40,000 5 மினிட்ஸில் எடுக்கலாம் மேடம். உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் வேணால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் குரூப் மெம்பர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம். நீங்கள் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணீங்களே, பண்ணுங்கள், உங்களால் முடியும். இந்த மேடம் வேற இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஸ்கூல் ஃபீஸ் தான் இருக்குது. ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஐயோ, சரி, வேறு வழியே இல்லை. நம்பிக்கையானது மாதிரி தான் இருக்குது. பண்ணி பார்ப்போம். 20,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லை. கடவுளே, திரும்ப வந்துடணும். நாளைக்கு என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்டணும். என்ன, அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் காசு வரல. அந்த மேடம்கிட்ட கேட்போமா? ஹலோ மேடம், நான் இன்வெஸ்ட் பண்ண 20,000 இன்னும் வரல. என்னன்னு பாருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன மலர் சொல்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் வரலையா? இருங்க, செக் பண்ணுறேன். மலர், ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த அமௌண்ட்டு போடுறப்போ ஏதோ லிங்க்கை தப்பு பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்கள் அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னா என்ன மேடம் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மலர், பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. அதனால் உங்கள் அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. அதை எடுக்கணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழி மேடம்? சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன். மலர், உங்கள் அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணுன்னா நீங்கள் உடனே 1 lakh கட்டுங்க. கட்டினீங்கன்னா அடுத்த 10 மினிட்ஸில் 1,50,000 ப்ளஸ் உங்கள் பழைய 40,000 சேர்ந்தே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது ஒரே வழி தான். என்ன சொல்கிறீங்க? மேடம், என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ அமௌண்ட்டுக்குலாம் என்கிட்ட இல்லை மேடம். நான் என் பையனுக்கு வச்சிருந்த ஸ்கூல் ஃபீஸை தான் மேடம் கொடுத்தேன். என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை மேடம். நான் என்ன பண்ணுவேன் மேடம்? மலர், இதுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அடுத்தது பேசிக்கலாம், ஓகேவா? மேடம் மேடம் மேடம், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், வேணாம் மேடம். என் பணத்தை கொடுத்துருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், அது என் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் மேடம். எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், என்னை கொன்னே போட்டுருவார். எனக்கு வேறு அமௌண்ட்லாம் வேணாம் மேடம். நான் போட்ட அமௌண்ட்டை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க மேடம். எனக்கு எந்த அமௌண்ட்டும் வேணாம் மேடம். மலர், இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது இதுதான். எல்லா ப்ராசஸும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். உங்கள் குரூப்பில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எல்லாரும் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தனியாக நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஐயோ, நான் 1,00,000 ரூபாய்க்கு எங்கே போவேன்? என்ன பண்ணுவேன்? இருக்கிற காசும் போயிடுச்சு. அம்பிட்டு தானா எல்லாமே? அவருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். இந்த குரூப்பில் இருக்கவங்கள்ட்டலாம் கேட்போம், யார் யார் எப்படி போடுறாங்கன்னு. என்னது, இந்த குரூப்பில் இருக்கவங்களாம் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்களா? எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்களா? எல்லாருமே ஃப்ராடா? ஐயோ, என் பணம் எல்லாம் போச்சா? என் பையனுக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன் நான்? என்ன மலர், ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா அமௌண்ட்டை? ஏன் மேடம், நீங்களாம் ஒரு ஃப்ராடு கும்பலா? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்களா? உங்களை சும்மாவே விட மாட்டேன். அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள் ஆளு தான். இப்படி எங்களை ஏமாற்றி பொழைக்கிறீங்களா? உங்களெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருங்கள். ஏய் மலர், ஆமாம், நாங்களாம் ஏமாத்துற ஆளு தான். காசு சம்பாதிக்கணும்னு நினச்சி 5 நிமிஷத்தில் கோடி கோடியாக சம்பாரிச்சா இந்த உலகம் என்ன ஆகுறது? காசுப்பட்டு தானே பண்ணினேன். அதெல்லாம் முடியாது. உனக்கு பணம் வேணும்னா நீ 1,00,000 கட்டு, இல்லைனா இந்த பணத்தையும் மறந்துடு. போலீஸ்கிட்ட போனேன்னு வச்சுக்கோவேன், உன்னோட ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோ. ஃபோனை வை. போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறேனே தெரியல. இருக்கிற காசும் போச்சு. இதுக்கு தான் உழைக்காம எந்த காசுமே ஒட்டாது போல. அவர் சொல்லுவார், அது உண்மைதான். உழைச்சி தான் சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு.